என் பெயர் மதன். எனக்கு 26 வயதாகிறது. நான் ஒரு சிறிய பிரத்யேக பிரைவேட் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். எனக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. என் மனைவி பிருந்தா என் மீது மிகுந்த அன்பு வைத்துள்ளாள். ஆனால் அவள் அதை வெளியில் அதிகம் காட்டிக் கொள்ள மாட்டாள். எங்களுக்குள் அன்பு இருந்தாலும் ஒரு சிறிய எமோஷனல் கேப், உணர்வுபூர்வமான இடைவெளி இருப்பதை நான் சில நேரங்களில் உணர்வதுண்டு. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக கையாள நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு வெறுமை எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. சில காலத்திற்குப் பிறகு என் வாழ்க்கையில் மற்றொரு நபரின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. அவர் வேறு யாருமல்ல, என் மாமியார் ஜெயந்தி. 43 வயதான ஜெயந்தி மிகவும் தைரியமான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணி. எந்தவொரு சூழ்நிலையையும் எப்படி கையாள்வது என்பது அவருக்கு நன்றாகத் தெரியும். முன்பு அவர் வேலைக்குச் சென்று கொண்டிருந்தார். ஆனால் என் மனைவி கர்ப்பமடைந்த பிறகு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார். நாட்கள் செல்லச் செல்ல அவர் வீட்டை மட்டும் கவனித்துக் கொள்ளவில்லை, மாறாக என் தொழில் மற்றும் அன்றாட வழக்கங்களிலும் ஒரு பகுதியாக மாறினார். அவர் பேசும் விதம், அவருடைய சிந்தனை முறை, எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருப்பதை நானே உணரத் தொடங்கினேன். ஒருவேளை அவரும் என்னை முழுமையாக புரிந்து கொள்ளத் தொடங்கியிருந்தார் போல. ஆனால் இதுவரை இது ஒரு சாதாரண உறவாகத்தான் இருந்தது. அல்லது இது வேறு ஏதோ ஒன்றாக மாறத் தொடங்கியிருந்ததா என்பது யாருக்கும் தெரியவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு தொழில் நிமித்தமாக பிசினஸ் ஒர்க் நான் துபாய் செல்ல வேண்டியிருந்தது. முதலில் என் மனைவி பிருந்தாவை என்னுடன் அழைத்துச் செல்வதாகத்தான் திட்டம் இருந்தது. ஆனால் அவளுடைய கர்ப்பத்தின் காரணமாக அவளால் வர முடியவில்லை. அதனால் என்னுடன் என் மாமியார் ஜெயந்தி மட்டும்தான் வந்தார். இந்த விஷயம் எனக்கு சற்று விசித்திரமாகத் தோன்றினாலும் வேலையின் காரணமாக எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டியதாயிற்று. விமான நிலைய பயணம் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் ஜெயந்தியுடன் அமர்ந்து செல்லும்போது நாங்கள் இருவரும் இவ்வளவு நீண்ட நேரத்துக்கு தனியாக பயணம் செய்வது இதுவே முதல் முறை என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிந்தது. சில நேரங்களில் அவருடைய பேச்சில் இருந்த நேரடித்தன்மையும் தன்னம்பிக்கையும் என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தன. விமான பயணத்தின் போது ஜெயந்தி லேசாக புன்னகைத்தபடி கேட்டார், பிருந்தா இல்லாமல் பயணம் செய்வது உனக்கு விசித்திரமாக இருக்கிறதா? நான் சற்று தயங்கிவிட்டுச் சொன்னேன், இல்லை. நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்களே, அதனால் எல்லாமே சாதாரணமாகத்தான் தெரிகிறது. என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் லேசாக சிரித்தார். ஆனால் அந்தச் சிரிப்பின் பின்னால் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனை மறைந்திருந்தது. பயணத்தின் போது சில நேரங்களில் நாங்கள் சாதாரண விஷயங்களைப் பேசினோம். சில நேரங்களில் இருவருமே அமைதியாகிவிட்டோம். அந்த அமைதி முதலில் சங்கடமாக இல்லை. ஆனால் மெல்ல மெல்ல அது ஒரு வித்தியாசமான உணர்வைத் தரத் தொடங்கியது. நாங்கள் இருவருமே ஏதோ ஒன்றைச் சொல்ல விரும்புகிறோம், ஆனால் அதைச் சொல்வதற்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்பது போல இருந்தது. நாங்கள் துபாயில் இறங்குவதற்குள் எங்களுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வுபூர்வமான பிணைப்பு உருவாகத் தொடங்கியிருந்தது. ஆனால் இருவருமே அதை அலட்சியப்படுத்த முயன்றோம். ஹோட்டலை அடைந்ததும் நாங்கள் அவரவர் அறைகளுக்குச் சென்றோம். ஆனால் அன்று இரவில் இந்த பயணம் வெறும் தொழிலுக்கானது மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒன்றும் இங்கே தொடங்கப் போகிறது என்ற எண்ணம் எனக்குள் மீண்டும் மீண்டும் தோன்றி மறைந்தது. துபாயில் இருந்த அந்த ஹோட்டல் மிகவும் நவீனமாகவும் அமைதியாகவும் இருந்தது. எங்கும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அது ஒரு மனிதனின் மூளையை இன்னும் அதிகமாக சிந்திக்கத் தூண்டுவது போல் இருந்தது. நான் என் அறைக்கு வந்து சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நாள் முழுவதுமான சோர்வோடு சேர்த்து என் மனதில் ஜெயந்தியின் பேச்சுகளும் ஓடிக்கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவைத் திறந்தேன். அங்கே ஜெயந்தி நின்றிருந்தார். அவர் சாதாரணமாகத் தெரிந்தாலும் அவருடைய கண்களில் ஒரு லேசான பதற்றம் இருந்தது. நீ பிஸியாக இருக்கிறாயா என்று அவர் கேட்டார்.
நான், இல்லை. நீங்கள் உள்ளே வாருங்கள் என்றேன். அவர் உள்ளே வந்து சோபாவில் அமர்ந்தார். அறைக்குள் ஒரு லேசான அமைதி பரவியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஜெயந்தி சொன்னார். இன்று நாள் முழுவதும் மிகவும் சோர்வாக இருந்தது. நான் தலையசைத்தபடி, ஆமாம். வேலையின் அழுத்தம் சற்று அதிகமாக இருந்தது என்றேன். பிறகு இருவருமே அமைதியாகிவிட்டோம். அந்த அமைதி முதலில் சாதாரணமாகத் தோன்றினாலும் மெல்ல மெல்ல அதற்குள் ஒரு விசித்திரமான உணர்வுபூர்வமான பாரம் இருப்பதை உணர முடிந்தது. இருவருமே ஏதோ ஒன்றைச் சொல்ல விரும்புகிறோம், ஆனால் வார்த்தைகள் தவிப்பது போல இருந்தது. ஜெயந்தி ஜன்னலை நோக்கியபடி மெதுவாகச் சொன்னார், சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதே இல்லை. நான் அவரை பார்த்துவிட்டுச் சொன்னேன், ஒருவேளை. அல்லது நாம் புரிந்து கொண்டும் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். ஹூட். அவர் என் வார்த்தைகளைக் கேட்டு தன் பார்வையை என் பக்கம் திருப்பினார். பிறகு மீண்டும் ஜன்னல் பக்கமே திரும்பிப் பார்த்துக் கொண்டார். அறைக்குள் இருந்த ஏசி சத்தமும் வெளியில் தெரிந்த நகரத்தின் வெளிச்சமும் இரண்டும் சேர்ந்து ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கிக் கொண்டிருந்தன. அந்தக் கணத்தில் இது வெறும் சாதாரண பயணம் மட்டுமல்ல என்பதை நான் உணர்ந்தேன். சில உணர்வுகள் ரகசியமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அவை ஒருவேளை எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் மாற்றிவிடக்கூடும். இரவு நேரமது. ஹோட்டல் அறைக்குள் ஒரு லேசான அமைதி நிலவியது. வெளியில் துபாயின் விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன, ஆனால் உள்ளே இருந்த சூழல் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. நான் சோபாவில் அமர்ந்து என் போனை சும்மா அங்குமிங்கும் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் என் மூளையோ வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஜெயந்தி குளியலறை பாத்ரூம் நோக்கிச் சென்றார். அறையில் இப்போது ஏசி சத்தம் மட்டுமே எஞ்சியிருந்தது. கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு உள்ளிருந்து அவர் குரல் கொடுத்தார், கேக்குதா? கொஞ்சம் உதவி வேணும். நான் ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றேன். என்னங்க? என்னாச்சு என்று கேட்டேன். அவர் மெதுவான குரலில் சொன்னார், ஒன்றுமில்லை. ஒரு சிறிய பிரச்சனை. நான் கதவின் அருகே சென்றேன், ஆனால் அங்கே சூழல் சாதாரணமாகத்தான் இருந்தது. அன்றாட வழக்கத்தில் நடக்கும் ஏதோ ஒரு சிறிய விஷயத்திற்குத்தான் அவர் உதவி கேட்டிருந்தார். நான் அவருக்கு உதவி செய்தேன். அதன் பிறகு இருவருக்கும் இடையே சில நொடிகள் ஒரு சங்கடமான அமைதி, ஆக்வர்ட் சைலன்ஸ் நிலவியது. அவரும் ஒன்றும் பேசவில்லை, நானும் எதுவும் பேசவில்லை. புரியாத ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு மட்டுமே அங்கே இருந்தது. பிறகு அவர் சற்று பின்வாங்கிச் சொன்னார், முடிந்தது. தேங்க்யூ. அவருடைய குரல் சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய கண்களில் ஒரு லேசான குழப்பம் இன்னும் மிச்சமிருந்தது. நான் உடனே அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். ஆனால் நான் தான் எதையோ அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லது என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று இங்கே நிஜமாகவே நடக்கிறதா என்பது எனக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. இது எல்லாமே சாதாரணமானதுதானா? அல்லது ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறதா? அடுத்த நாள் காலை துபாயில் எல்லாமே சாதாரணமாகத் தெரிந்தது, ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. இரவு நடந்த விஷயத்தின் தாக்கம் இன்னும் என் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை நான் தான் அதிகமாக யோசிக்கிறேனோ என்று என்னை நானே சமாதானப்படுத்த முயன்றேன். ஜெயந்தியும் எதுவும் நடக்காதது போல தன் வழக்கமான வேலைகளில் மூழ்கியிருந்தார். அவருடைய நடத்தை முற்றிலும் சாதாரணமாகவும் நிதானமாகவும் இருந்தது. நாள் முழுவதும் நாங்கள் எங்கள் தொழில் சார்ந்த வேலைகளை முடித்தோம். கூட்டங்கள், மீட்டிங்ஸ், விவாதங்கள் மற்றும் பிரசன்டேஷன்கள் என எல்லாமே சுமூகமாக நடந்து முடிந்தன. இருப்பினும் எங்கள் பார்வைகள் ஒன்றோடொன்று சந்திக்கும் போதெல்லாம் ஒரு நொடி அதே பழைய அமைதி நினைவுக்கு வந்து சென்றது. மாலையில் நாங்கள் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது காரில் இருவருமே அமைதியாக இருந்தோம். அப்போது திடீரென்று ஜெயந்தி சொன்னார், வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அதை விளக்க முடியாது.
நான் அவரை பார்த்தேன், ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஹோட்டலை அடைந்ததும் அவர் சிறிது நேரம் மொட்டை மாடிக்கு டெரேஸ் சென்றார். நானும் சற்று நேரத்திற்குப் பிறகு அங்கே சென்றேன். வெளியில் துபாயின் விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஜெயந்தி மெதுவாகச் சொன்னார், நேற்று நடந்த விஷயங்களை நாம் இருவருமே இங்கேயே விட்டுவிடுவோம். நான் அவரைப் பார்த்து இவ்வளவுதான் சொன்னேன். ஒருவேளை அதுதான் சரியாக இருக்கும். இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். பிறகு ஜெயந்தி ஒரு லேசான புன்னகையோடு சொன்னார், வாழ்க்கையில் எல்லா உணர்வுகளையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் தலையசைத்தேன். அந்த நாளுக்குப் பிறகு இருவரும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் பழையபடி சாதாரணமாக்கிக் கொண்டோம். தொழில் வெற்றிகரமாக அமைந்தது, குடும்ப வாழ்க்கையும் வழக்கம் போல் நகர்ந்தது. ஆனால் சில நேரங்களில் நான் தனியாக இருக்கும்போது எனக்கு அந்த துபாயின் அமைதி நினைவுக்கு வரும். அப்போது எனக்கு ஒன்று புரிந்துவிட்டது. சில உறவுகள் நம் வாழ்க்கையில் வருகின்றன, நமக்கு சில தருணங்களை உணர வைப்பதற்காக மட்டுமே. அதன் பிறகு அவை வெறும் நினைவுகளாக மட்டுமே எஞ்சிவிடுகின்றன. முற்றுப் பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.